இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். தவக்காலம் நம் அனைவரையும் புனிதத்திற்கு அழைக்கின்ற காலம், மாறுதலுக்கு அழைக்கின்ற காலம். இந்த ஞாயிறு திருப்பலியிலே நாம் 2 முக்கியமான செய்திகளை உன்னிப்பாக சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் 2 செய்திகளை நமக்கு சொல்லுகின்றது. ஒன்று, கடவுளை சந்திக்கின்ற ஒரு நிகழ்வு. இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாமோடு கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு உருமாறிய நிகழ்வை சிந்திக்கின்றோம். இந்த 2 நிகழ்வும் ஒரு வகையான சந்திப்பு, ஒரு வகையான கடத்தல் அனுபவம். முதல் வாசகத்திலே ஆபிரகாம் என்று அழைக்கப்பட்டவர் ஆபிரகாம் என்ற பெயரை மாற்றி தான் இருந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அழைக்கப்படுகின்றார். அது ஒரு கடத்தல் அனுபவம். நாம் பழைய ஏற்பாட்டு ஊழியத்திலே இந்த கடத்தல் அனுபவம் பல்வேறு நிலைகளிலே நிகழ்ந்ததை நாம் கேட்டிருக்கின்றோம், சிந்தித்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆபிரகாமுடைய நம்பிக்கை அந்த கடத்தல் அனுபவத்தை எளிமையாக புரிய நமக்கு உதவுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து அந்த மலையின் மீது உருமாறிய பொழுது அங்கிருந்த புறச்சூழல்கள், அங்கு நடந்த நிகழ்வுகள் அவருக்கும் ஒரு கடத்தல் நிகழ்வை உணர்த்துகின்றதை நாம் படிக்கின்றோம். நாமும் மனம் மாறுகின்ற பொழுது அந்த கடத்தல் அனுபவம் நடக்கின்றது. இரண்டாவதாக, இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் 3 என்ற எண், 3 என்ற சொல்லாடல் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடவுள் ஆபிரகாமிடம் சொல்லுகின்ற பொழுது 3 விலங்குகள், 3 பறவைகள் என்று கொண்டு வர சொல்லுகின்றார். இந்த 3 என்பது குறிப்பாக விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 3 வயது அடைகின்ற பொழுது அவர்கள் அதிக வலிமையை பெற்று, நல்ல வளர்ச்சியை பெற்று வலிமையோடு இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த 3 என்கிற எண் முழுமையை குறைக்கிறது என்பதை நாம் அறிவோம். பல உதாரணங்களை சொல்லலாம். 2 உதாரணங்கள் இந்த நற்செய்தியிலே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து இந்த உருமாற்ற நிகழ்வுக்கு சென்ற பொழுது 3 சீடர்களை அழைத்து சென்றார். அங்கே அந்த 3 சீடர்களும் இந்த காட்சியை கண்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், இங்கே உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேக்கு என்றும் 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இவ்வாறு 3 என்ற எண் முழுமையை குறிக்கின்றது. இந்த கடத்தல் அனுபவம் நம் எல்லோரையும் முழுமையை நோக்கி அழைக்கின்றது. இந்த நாளிலே நாம் இந்த 2 வாசகங்களின் அடிப்படையிலே கடவுள் நம்மை கடத்தல் அனுபவத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்னொரு உதாரணத்தை நாம் உங்களுக்கு சொல்லலாம். நான் விரிவாக சொல்ல போவதில்லை. ஆனால் அன்னை தெரசாவுக்கு அவளுடைய வாழ்விலே நடந்த நிகழ்வு நம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் தியானம் சென்ற பொழுது நடந்த நிகழ்வு நாம் அனைவரும் அறிவோம். அந்த கடத்தல் அனுபவத்திற்கு பின்பாக அவருடைய வாழ்வு மாறியது, கடவுள் மீது கொண்டிருந்த தாகம் மாறியது, தன்னுடைய திசையை மாற்றிக்கொண்டார். இன்றைய நாளிலே நாமும் இந்த கடத்தல் அனுபவத்தை நமதாக்கி கொள்ள அழைப்பு விடுக்கின்றார் கடவுள். ஆபிரகாமை போல, அன்னை தெரசாவை போல, இயேசுவோடு சென்ற சீடர்களை போல நாமும் இந்த தவ காலத்திலே நம்முடைய மன மாற்றத்தை வேண்டுவோம், இந்த முழுமையை நோக்கி வேண்டுவோம். அந்த கடத்தல் அனுபவத்தை நம்முடைய வாழ்வில் பெற்றுக்கொள்ள இன்றைய இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். உங்கள் அனைவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.